உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வரும் ஞாயிறு அன்று இயேசுவின் திருமுழுக்கு ஞாயிறாக கொண்டாட இருக்கின்றோம். இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு கூறும் செய்தி என்ன என்று சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இயேசுவின் திருமுழுக்கு என்பது இறைவனின் அன்பையும் தூய ஆவியாரின் வல்லமையையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இயேசுவின் திருமுழுக்கு என்பது நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதையும் அவருடைய பணியாளர்கள் என்பதையும் நமக்கு எண்பித்து காட்டுகிறது. இயேசுவின் திருமுழுக்கு என்பது மனம் மாற்றத்திற்கான ஓர் அறைகூவல் என்று விளக்குகிறது. இயேசுவின் திருமுழுக்கு என்பது தாழ்ச்சியை சுட்டிக்காட்டுகிறது. இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இயேசுவின் திருமுழுக்கு. இயேசு இறைவனிடமிருந்து பெற்ற அன்பை, இறைவனிடமிருந்து பெற்ற ஆவியானவரின் வல்லமையை நமக்கு இறைமகனாக வந்து தருகிறார் என்பதனை நமக்கு அறிவுறுத்துகிறது. அப்படி இறைவனிடமிருந்து பெற்ற அன்பை மகனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார், நாம் அனுபவிக்க கொடுக்கிறார். இறைவனிடமிருந்து பெற்ற அன்பை நாம் பெறுகின்ற பொழுது நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டும், அந்த அன்பை பிறருக்கு வழங்க வேண்டும் என்பதனை நமக்கு அறிவுறுத்துகிறது. இதுதான் உண்மையான திருமுழுக்கு. இயேசுவின் திருமுழுக்கு என்பது இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய அன்பாகவும் இயேசுவோடு இரண்டர இணையக்கூடிய ஒரு மனநிலையையும் நமக்கு எண்பித்து காட்டுகிறது. மூன்றாவது பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த திருமுழுக்கு தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதனை ஆழமாக பதிவு செய்கிறது. இப்பொழுது யதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் தாழ்ச்சி என்பதே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த திருமுழுக்கை ஆண்டவரிடம் பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் திருமுழுக்கு யோவானிடம் பெறுகிறார் என்றால், இறைமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கட்டிக்கொள்வதன் வழியாக நாம் எழுச்சி பெறலாம், இறைவனுடைய மாட்சியை பெறலாம், இறைவனுடைய அருளை கண்டடையலாம் என்பதனை நமக்கு எண்பித்து காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை கடைபிடித்து வாழ இறைவனுடைய அருள் வேண்டுவோம். தாழ்ச்சியினால் நாம் வீழ்ச்சியுறுவதில்லை, மாறாக எழுச்சியுறுகிறோம் என்ற எண்ணத்தில் வாழ வளர வேண்டுவோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.